ஓடுங்கடா ஓடுங்கடா. நாய் தரத்துக்கு விடியாங்கடா. நாய் தரத்துக்கு விடியா. ஓடுங்கடா ஓடுங்கடா. நாய் தரத்துக்கு விடியாங்கடா. நாய் தரத்துக்கு விடியா முடிச்சுட்டு மிக்கிட்டு மிக்கிட்டு மிக்கி அங்கே பாரு போடா நன்னாரி பேல. ஆளுக்கு 4 மீன், 4 மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இது என்ன பண்ணுறது? ஹாய் மக்களே, நான் தான் மிஸ்டர் குட்டி மனோகன். இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 4 கொள்ள வீடியோ தான் பார்த்துட்டீங்க. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் 1, 2, 3 வரைக்கும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சிடும். மறக்காமல் உள்ளே போய்ட்டு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருந்து அப்படியே கொஞ்சம் மேற்கு சைடு வந்தாக்கா இந்த இடத்துல நாங்கள் மீன் பிடிக்க வந்துக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற வேலையும் இறால் பிடிக்கிற வேலையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தமாரி சின்ன வயசில் மீன் பிடிக்க வருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ தான் வந்துக்கிறோம். இப்போ அந்த பையன் அவன் வந்து என்ன செய்ய போகிறான்னா, அவங்கள ஒரு பச்சை இறால் எடுத்து சாப்பிட்ட போகிறான்னா பாருங்க. இது அப்படியே இந்த நிறைய கக்கா கிடக்கு, அதே சாப்பிடு, நல்லா இருக்கும். இப்போ தான் அந்த பையன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த வலையில் மாட்டுற ஒவ்வொரு மீனையும் வந்து எங்கெங்கெல்லாம் மாட்டி மாட்டி கிடக்கும் அங்கே போய் ஒரு மீனாக பிடிச்சி அவன் பையில் போட்டு வர்றான். இப்போ வந்து அங்கே இறால் வலையை எடுத்துகிட்டு போய் அங்கே 2 அந்த சைடில் தண்ணி வந்து சைடுக்கு வந்துட்டு இருக்கு. அது 2 பெரிய குழா மாதிரி வருது. அந்த குழாவில் தான் போய்ட்டு அந்த இறால் மடி வலையை வச்சு அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த இறால் வந்து பிடிக்கிறதுக்காக அந்த இறால் வலையை வந்து கட்டி வச்சுக்கிறோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே உள்ள தண்ணியெலாம் அங்கே வந்துட்டுருக்கு. அதனால் அங்கே உள்ள இறால்லாம் வந்துட்டு இந்த குழாவில் கட்டி வச்சுட்டா இறால்லாம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறால் வலையை எடுத்து அழகாக கட்டி வச்சுக்கிறோம். அந்த இறால் வலை பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு அந்த இறால் வலை தான். அந்த இறால் வலை வச்சா நாங்கள் இப்போ கட்ட போகிறோம். இதை நாங்கள் எப்படி கட்ட போகிறோன்னா வந்து கீங்கா செட் வந்து நல்லா வெயிட்டான ஒரு கல்லை வந்து போட்டுப்போம். வெயிட்டான கல்லை போட்டுட்டு மேலே கட்டி வச்சுப்போம். அதுலேருந்து அங்கே தண்ணி வரதில்ல, அதில் உள்ள அங்கே இறால் மீனெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வரும். இந்த குழாவிலேருந்து வர குழா அப்படியே வந்து இந்த இறால் இழுவமடியில் வந்து மாட்டிக்கும். இது வந்து என்ன மாரி வலைன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த இழுவமடி போட்டில் பயன்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி வலை செட்டிங்ஸ் தான் இது. இப்போ நாங்கள் வந்து 2 சைடும் அழகாக சூப்பராக வந்து கட்டி வச்சிட்டோம். 2 குழாவையும் அடைச்ச மாதிரி அழகாக கட்டி வச்சிட்டோம். இதில் வந்து நாங்கள் அடைச்சி வச்ச பிறகு அந்த இறால் மாடி வலையில் லாஸ்ட்டாக மீன் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பிடிச்சி வச்ச மீன். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து இந்த ப்ரௌன் ஃபிஷ் வந்து கிடைக்கல. லாஸ்ட்டில் அந்த மடியை பிடிச்சி நம்ம ப்ரோ வந்து ஒருத்த வந்து தூக்கி பார்த்தான். அதில் ஒரு ப்ரௌன் ஃபிஷ் கூட 2 3 தான் கிடந்துச்சி. அதனால் நாங்கள் வந்து இடத்த வந்து மாற்ற போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வாய்க்கா மாதிரி இருக்கிறனால நிறைய இறால் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொன்னாங்க. இழுக்க சொல்லிட்டோம் இறால் வலையை வச்சு. 2 பேர் வந்து இழுத்துட்ருக்கானுங்க. ஆனால் இறால் வருதா என்னன்னு சொல்லிட்டு தெரில. இழுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கருவமுள்ளாக கிடக்கிறனால சரியாக அவனுங்களால இழுக்க முடியல. என்னடா பண்ணுறீங்க? ஏதோ புடவை போட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க. இப்போ எடுத்துகிட்டு போனால் எப்படா மீன் அடிக்க? அங்கே முள்ளு தாண்டா அடிக்க. எங்கே படுற முள்ளுடா? சைல்டுஹுட் மீன் அவன் என்ன மீன்? பக்கத்தில் ஒரு மீன்டா எட்ரா. மீன் எடுத்து கறியை வீசுறா. இப்போ வந்து இங்கனால பார்த்துக்கிட்டோம்னா வந்துட்டு நிறையா இந்த சாலா கெண்டை இந்த மாதிரி இந்த இடத்துல நிறையா பாய்ஞ்சதுனால நாங்கள் அந்த மீன் பிடிக்கிற வலை இருக்கும்ல, அது எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இறக்க போகிறோம். அதுதான் நம்ம நிறைய வருமானம் குள்ளா நிறைய 2 பேர் வந்து களை இறங்கிட்டானுங்க இறக்கிறதுக்கு. துணுண்டு காணாண்டா, பெட்டைஸு காணாண்டா, இங்கே பாருங்கடா. 2 பேர் ரொம்ப கடுமையாக இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. நிறைய மீன் பாயுது. எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வச்சு இல்லை மீன் பட மாட்டேது. வாடா நீங்கள் பண்ணியவே இல்லை. மேலே தூக்கிட்டு வருது. பார்த்துக்கடா மீன் அடிக்கிறா. படிச்சு அக்கால அவளே சிலேப்பியும் அதெல்லாம் எடுத்து போட்டுருக்கா. பார்த்து குடல் எடுத்துட போடா. மீன் குடல் எடுத்துட போடா.
எங்கே வந்தாலும் சரக்கு பாட்டு கிடக்கு. என்ன மீன் இது? உருட்டியா? சிலேபிடா லூசு பேர்ல? சிலேபி இது கிடையாது, சிலேபி வேற. சிலேபி தான் இது. இது வந்து டாட்டா சிலேபி. அது என்ன மீன்ரா? பேக் பண்ணுங்கடா. டாலர் மீன்ரா போட்டுருச்சாடா வர. ஏய் ரத்தம் வந்துச்சுடா. இப்போ எப்படிடா மீன் நிறையா மீன் அந்த பக்கம் ஊதுராஜானே. நிறைய எப்படி வர கொஞ்சம் டயர்டாக அடிச்சு சாப்பிடாம ஓடுதா? ஓடுதுல. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன் வந்து எவ்வளோ பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ரெடியா? இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை கொட்டி காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். செடு தாந்திரப்படா. பாட்டு போட்டுற போகிறான்டாடி. கிட்ட கொட்டுற கிட்ட எடுத்துடாடா. ஒன்றை வச்சுக்க. இப்போ பள்ளிடா எங்கடா? கிட்ட எடுத்துடா ஒன்றை செய். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு தான் வந்துட்டு எங்களுக்கு பாடு வந்திருக்கு. இறால் எனக்கு வந்து எனக்கு இறால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஆளுக்கு 4 மீன், 4 மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இது என்ன மீன்றது? பாலக்கண்டையா? இது வந்து பாலக்கெண்டை. பெருசாக இருந்தால் சாலா, சின்ன இருந்தால் மலிசாலா. பெருசாக இருந்தால் சாலாமா, பெருசாக இருந்தால் கெண்டை, சின்ன நடுசாலா. இது வந்து நடுசாலா. இது பொடிஞ்சாலா. இது வந்து இது என்னடா மீன்றா? சிலேபி மாரி இருக்கிற என்ன மீன்? இது வந்து கலர் ஃபிஷ். கலர் ஃபிஷ் டேங்கில் விட்டால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இறால்லாம் இப்போ தான் பிடிச்ச அப்படியே உயிரோடு இருக்குது பாருங்க. இறால்லாம் சூப்பராக. சரி, இதில் உள்ளத்துலேயே இதுதான் பெரிய இறால். எங்களுக்கு இன்றைக்கி வந்து சுத்தம் பாடு இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் குட்டி மீன். நல்லா சொல்லுங்கடா. எல்லாம் ஒரே டைமில் எல்லாம் பின்னாடி போயான். இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாயில் நான் கொலக்கட்டை வச்சு சொல்லுங்கடா. வாயை திறந்தே நீ 2 பேர் தான் சொல்கிறானோ. அந்த நரிப்பாய் வாயை திறக்க மாட்டான். இது டிக்கே தான் நான் எது மீன் கடிச்சிருச்சுல்ல. அப்புறம் ஏன் டிக்கி வளரும் அப்புறம் பெருசா? ஆமாண்ணா, டிக்கே மீன் கடிச்சிருச்சுல்ல. இல்லைடா. மீனை கொட்டுறா. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குட்டி மீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய், டாட்டா. தம்பி, உனக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. உன்னெல்லாம் போட்டு தெளிவிட வந்தா குடி. எனக்கா? இவனுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அவனா டவுசர் போட்டிருந்தான். இவன் கொஞ்சம் திறந்து விட்டு டிமிக்கி டேனிக்கு இன்னைக்கு வா போகலாம். வா வீடியோ எடுத்துட்டே. என்னடா இங்கே பாரு, தூக்கிட்டான்டா. சம்மாட்டி மாரி தூக்கிட்டான்டா. தோல்ல தூக்கிட்டான்டா. வாங்கடா போய் அங்கே சித்திரகோயிலில் வந்து ஓசியில் சோறு போடுறாங்களா? சொன்ன விட்ட சித்திரகோயிலில் ஓசியில் சோறு போடுறாங்க வாடான்னு சொன்னேன். அதுலேருந்து பிடிச்சா 500 கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இதை நீ எப்படா ஏழை விட்டு காமிடா. அம்மா இந்த அம்மா ஏழை விட்டு காமிடா. ஏழை விட்டு காமிடாங்களா? விட்டுடா. 300 300 400
நான்று ஐன்று இதுதான் முறையை முடிச்சு கொள்ளலாமா? வேணா வளப்புன வள கலக்கு கெட்டாத பேசாதடா. இந்த இடம் தான் வந்து கை கால் அலசுற தண்ணியா. ஆற்றுல வந்து நாளெலாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல தான் வந்து கை கால்லாம் அலசிட்டு போகிற இடமா இந்த இடம் தான். நல்ல கிளைமேட்டாக இருக்கடா இந்த இடம், சூப்பராக இருக்கடா பார்க்குறதுக்கு. இங்கே போடுறா சுதன் ஏய்யா இப்போ விஜய் இப்போ எனக்கு ஒரு டாஸ்க்கு பின்னாடி திரும்புடா. ஏய் இங்கே பாருடா பின்னாடி இங்கே பாரு என்ன பாரு. இப்போ நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், பின்னாடி திரும்பிட்டியா அங்கே பாரு போடா நன்னாரி பேல. ஏய் தண்ணிடா அப்போதி சொல்லு தள்ள போட்டாச்சு. அப்படியா நாங்கள் எங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு எங்களோட நாய் துரத்திட்டு இருக்க ஓடிட்டு இருக்கோம். ஓடுடா நாய் வருதுடா, ஓடுங்கடா ஒடியா நாய் துரத்துது எல்லாம் ஓடுங்கடா நாய் துரத்துது ஒடியாங்கடா நாய் துரத்துதுடா ஒடியாங்கடா